வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்னா என்ன? குறுகிய காலத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதை ரெட்டிப்பாக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி புதுசா கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். நிறைய மெத்தட் இப்போ வச்சிருக்காங்க. நிறைய ஆப்ஸ் வச்சிருக்காங்க. ஆப்ஸ்ல பணம் போட்டிங்கன்னா ரிட்டர்ன் நிறைய கிடைக்கும். ட்ரேடிங்ல பணம் போட்டிங்கன்னா நீங்க 2 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 4 லட்ச ரூபா கிடைக்கும். இது மாதிரிலாம் புது டெக்னாலஜி மூலமா நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ல மாட்டிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? முதல் விஷயம், நீங்க என்ன எவிடன்ஸை நீங்க கலெக்ட் பண்ணணும். எப்படி பேங்க்ல பணம் கொடுத்தீங்க, என்ன அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, என்ன மெத்தட்ல நீங்க பே பண்ணீங்க, அவங்க கிட்ட அவங்க ஆப் பேர் என்ன, அவங்களுடைய ட்ரேடிங் கம்பெனி பேர் என்ன, இது மாதிரி டீடைல்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது, எக்கனாமிக் அஃபென்சிவ் விங்னு இருக்கு, அதுல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். மூணாவது, ஒரு அட்வொகேட்டை பார்த்து உங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட் ப்ராப்பராக எதுக்கிட்டு போகணும், என்ன மாதிரி ஸ்கேம் இது, எதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, எதில் லீகல் ஆக்ஷன், எப்படி லீகல் ஆக்ஷன் எடுத்தா ப்ராப்பராக இருக்கும்னு உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அது மூலமாக அவங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதன் மூலமாக இது உடனடியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் திருப்பி வர வாய்ப்புகள் இருக்குது.